பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்தின் 12வது நாள்லையும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் என்ன தலைப்பு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார்? வெயிட் ஃபார் யோர் சீசன். உன்னுடைய காலத்திற்காய் காத்திரு. மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சண்டை போடு, உன் காலத்துக்காய் சண்டை போடு, நல்லா காளி ஆட்டம் ஆடு அப்படின்னா நம்ம உடனே செஞ்சுருவோம். ஏன்னா அது நமக்கு கை வந்த கலை. நீங்களே சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கை வந்த கலைன்னு. ஆனால் காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் சீசனுக்காக நீ காத்திரு, உன் காலத்திற்காக நீ காத்திரு. இந்த வாரம் அதனுடைய தலைப்பு நோ ஒன் கேன் ஸ்டாப் யுவர் சீசன். உன் காலத்தை ஒருவனும் கெடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாதுங்க, கலங்காதுங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க. கர்த்தர் உங்கள் காலம் வரும்போது உங்களை அப்படியே தூக்கி உயர்ந்த கண்மலையின் மேலே கொண்டு போய் வைத்திருவார். ஹல்லேலூயா. ஆதாரமாக ஒரு வசனத்தோடு கூட என்னுடைய செய்தியை நான் தொடங்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு காலையில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம சீசன் வரும்போது அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அவர்களை போல பணம் இல்லை, பணம் இருந்தால் நான் அதை செஞ்சிருவேன். எனக்கு அவர்களை போல ஆள்பலன் இல்லை, இருந்தால் நான் செஞ்சிருவேன். உனக்கு ஆள்பலன் வேண்டாம், உனக்கு பணம் வேண்டாம், உன் புய பலம் வேண்டாம். உன்னை படைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் பலனாக இருக்கிறார். அவர் உன் கேடகமாக இருக்கிறார். அவர் உன் நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதுங்க. உங்கள் சீசனை ஒருவனாலும் கெடுத்து போட முடியவே முடியாது. உங்கள் காலத்தை ஒருவனாலும் கெடுத்து போட முடியாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தில் போராடக்கூடாது. மாம்சத்தில் போராடினீங்கன்னா அழிவை சந்திப்பீங்க. ஒருவேளை மாம்சத்தில் முடிவு எடுத்துருக்கலாம். நீங்கள் மாம்சத்தில் என்னடா இப்படி உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாதுங்க. உங்கள் சுய புத்தியின் மேலே சாஞ்சு எதையாவது செய்யணும்னு நினைக்காதுங்க. தோற்று போவீங்க. திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கை தோற்று போயிட்டே இருக்கும். கர்த்தர் மேலே சார்ந்து கொள்ளுங்க. அவர் உண்மை உள்ளவர். மனுஷர்கள் உண்மை இல்லாதவர்கள் தான். கர்த்தர் உண்மை உள்ளவர். மாம்சத்தில் யார் யுத்தம் செஞ்சது? சவுல் மாம்சத்தில் யுத்தம் செய்தான். அவன் எண்ணமெல்லாம் படுத்தா, தூங்குனா, எந்திரிச்சா, ரெஸ்ட் ரூமுக்கு போனா, சாப்பிட உட்கார்ந்தா, 24/7 அவன் எண்ணெல்லாம் எது மேலே இருந்துச்சு? தாவீது மேலே இல்லை, அவன் சீட்டு மேலே. ஆமென். ஹல்லேலூயா. ராஜ பதவி யாராவது தூக்கிடுவாங்களோ? ஆமென். அதுலேயே தான் எண்ணம். ஆனால் தாவீதுக்கு எண்ணெல்லாம் 24/7 யார் மேலே இருந்துச்சு? தேவன் மேலே. ஹல்லேலூயா. தாவீது என்ன சொன்னான்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். சவுல் என்ன சொன்னான்? ஐயோ அப்சலோமே, நீ என்னடா இப்படி இருக்க? எனக்கு அப்புறம் நீ தாண்டா ராஜாவாகணும். நான் உனக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா இப்படி இருக்க? அவன் கவலை எல்லாம் சீட்டு மேலே. சில பேருக்கு கவலை எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து ரீடிங் எடுத்தாச்சுன்னா கவலை எங்கே வந்துடும்? ஐயோ கரண்ட் பில் அதிகமாக. எவ்வளோ சிஸ்டர் வந்துருச்சு? 300 ரூபா வந்துருக்கு பாஸ்டர். எவ்வளோவா? கவலைலாம் அது மேலே. சில பேருடைய கவலைலாம் ஒன்றுக்கும் உதவாத காரியத்தில் கவலை. நான் சொல்கிறேன், உங்கள் சீசன் வரும்போது கர்த்தர் உங்கள் சீசனுக்கு எதிராக எவன் நிற்கிறான் அவனெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் சிஸ்டர். நீங்கள் இப்போவே கவலைப்படாதுங்க. எல்லாத்தையும் அப்போ நடக்க போகிறதுக்கு இப்போவே கவலைப்பட்டு இருக்காதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளை வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்கிறது? நீ முழங்கால் போடு, ஜெபம் பண்ணிட்டு விட்டுரு, கவலைப்படாத. அவர் பார்த்துக்கிடுவார். அவர் பார்த்து ஒரு சீசன் வரும் பாருங்க, அப்போ எல்லாம் சரியாயிரும். ஹல்லேலூயா. இந்த ஊருக்குள்ளே தெரியுது பார்த்தீங்க, இந்த குருவியெல்லாம் அவர் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கிறாராம். அவைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அவைகளை கர்த்தர் போஷிக்கிறார்.
காலையில் எழும்பி உட்காந்து அவைகள் எல்லாம் ஆண்டவரை துதிக்குது. 5 மணிக்கு ஆராதனை அதுங்க தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அழகா ஆமென் அல்லேலூயா. 5 மணிக்கு ஆராதிக்குதுங்க, 9 மணிக்கு அதுக்கு சாப்பாடு கிடைக்குது, 1 மணிக்கு சாப்பாடு கிடைக்குது, ராத்திரி 8 மணிக்கு அதுக்கு கரெக்டாக சாப்பாடு கிடைக்குது. கரெக்டாக நம்மளை மாதிரிலாம் இல்லை, 11, 12 மணி வரைக்கும் உட்காந்து இருக்கிற எல்லா தொடரையும் பார்த்து நாசமாக போய் காலையில் எழும்பும்போது தொடரை போலவே நம்ம மாறி அப்படிலாம் இல்லை. அதுங்க கரெக்டாக சாப்பிட்றது எங்கே போயிடுது, தூங்க போயிடுது. அதுகளுக்கே கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் எவ்வளவு பாதுகாத்து நடத்த போதுமான கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும், அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்ம தலையில் ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் அவரையே நம்பி நிற்கணும். ஓடக்கூடாது, புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. போதும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய வாயிலேருந்து வர்ற வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் மார்ச்சில் ஏப்ரல்லே சொன்னேன், ஸ்பீக் வாட் இஸ் லைஃப், ஸ்பீக் த லைஃப். ஹல்லேலூயா. வாழ்க்கையை பேசு. உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்த காலம்லாம் போதும். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் அவரோடு சேர்ந்து நடக்க பழகணும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கஷ்டனாலும் நஷ்டனாலும் அவரோடு சேர்ந்து நடக்கணும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரரை நான் சொல்கிறேன், கஷ்டம்னாலும் நஷ்டம்னாலும் அவர் கையை பிடிச்சி நடக்க பழகுங்க. அவர் கையை பிடிச்சி நடக்கும்போது நம்ம ஏற்றம் ஏறுகிறது போல இருக்கும். ஆமென் அல்லேலூயா. பின்னலாய் அவருடைய கரங்கள் நம்மை பாதுகாத்து நடத்துகிறது. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய சீசனை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. நமக்கு அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது. அதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன். காட் இஸ் மை லைட் அண்ட் மை சால்வேஷன். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். திருப்பிக்குள்ளோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து பேச போகிறேன். அதற்கு முன்பாக இது நடக்கிற பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தார். பாருங்க, ராஜா எப்ரோன்ல அரசனாய் இருக்கிற காலத்தில் அங்கே தாவீது ராஜாவுடைய மனையாட்டிகளுக்கு பிறந்த குமாரனாகிய அப்சலோம், அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் மிக அழகானவன். ஆமென் அல்லேலூயா. மிக அழகானவன் மாத்திரமல்ல, அறிவானவன். அறிவும் அழகும் சேர்ந்திருப்பது அபூர்வமான ஒரு காரியம். ஆனால் அவன் அழகானவன் மாத்திரமல்ல, அவன் அறிவாளி, ராஜதந்திரி. அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனிடத்தில் என்ன இல்லையா, பழுதொன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவன் தன் தகப்பனாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் அவன் ஒரு கட்டுப்பாடை உண்டாக்குகிறான். தனக்குன்னு கொஞ்சம் பேரை தகப்பன் ராஜாவா இருக்கும் போதே அவனுக்கு எதிராய் கிளப்பி விட்டு, கவனிங்க, அவன் சொல்றான், எக்கால சொனி கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். 11ஆம் வசனம், எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட தகப்பன் ஆண்டு கொண்டிருக்கிற சிங்காசனம் அமர்ந்திருக்கிற தலைநகரமாகிய எருசலேமிலிருந்து ஆட்களை சம்பாதித்து கொண்டு வந்தான். 200 பேரை பக்கவாட்டில் தனக்கென ஆயத்தப்படுத்தி இருந்தான். அப்சலோமோடே கூடி போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். ஹல்லேலூயா. இந்த அப்சலோம் ராஜாவுக்கு விரோதமாய் ஒரு 200 பேரை எருசலேமில்
தகப்பனுடைய அரண்மனையில் இருக்கிற சேவகர்கள் முக்கியமானவர்களை தந்திரமாய் பேசி தாவீதுக்கு விரோதமாய் எழுப்பிவிட்டான். அவர்கள் அறியாமல், அப்சலோம் ராஜா மகன் அல்லவா, அடுத்த இளவரசன் அல்லவா, அவன் சொல்வதை அவர்கள் எந்த விதமான இருதயத்தில் இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றத அவர்கள் யூகிக்காமல் அவர்கள் வெகுளிகளாய் அவனுக்கு பின்னாடி போனார்கள். 12ஆம் வசனம் வாசிங்க. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைத்தான். அழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு என்ன பண்ணிச்சான்? பலத்தது. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் அப்சலோம் செய்த கட்டுப்பாடு பலத்தது. இட்ஸ் பிகேம் வெரி ஸ்ட்ராங். பலத்தது. ஜனங்கள் அப்சலோம் இடத்துல திரளாய் வந்து கூடினார்கள். சீசனை பார்த்தீங்களா? ராஜாவா இருந்தவனுக்கு எதிராக எழும்பின கூட்டத்தோட ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணுச்சு? சேர்ந்துச்சு. நிறைய பேர் அப்சலோமோட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? சேர ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, 13ஆம் வசனம் பாருங்க. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயம், இப்ப தாவீதுக்கு நியூஸ் போகுது, இஸ்ரவேலில் ஒவ்வொருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். இப்ப தாவீது என்ன செய்யறான்? நல்லா கவனிங்க. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்திலுள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி, எழுந்து ஓடி போவோம். ஹல்லேலூயா. தாவீது தேவனை நம்பி இருக்கிறவன், 100% தேவனையே நம்பி இருக்கிறவன். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் இன்னைக்கு அரசவையில் உட்கார்ந்து இருக்கிறான். இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரை தாவீது ராஜாவை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இந்த உலகத்தையே தன் கரத்துக்குள் வைத்து ஆளுகை செய்கிற ஒரு பெரிய ராஜா விஷயம் கேள்விப்பட்ட உடனே சொல்றான், நாம் எழுந்து என்ன பண்ணுவோம்? ஓடி போவோம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஓடி போகணுன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு சீசன் உங்க வாழ்க்கையில வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஓடி போய் தப்பிச்சிடுவோம், எங்கேயாவது ஓடி தப்பிச்சிடுவோம். ஐயோ, அப்சலோமின் கூட்டம் பலக்கிறது என்று நினைக்க தோன்றுகிற நேரத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் பிரச்சனை அதிகமாகுது, நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேன், என்னை கடிந்து துப்புகிறவர்கள் அதிகமாகிறார்கள், சிங்கத்தின் பற்களுக்கு இரையாகி போவேனோ என்று நான் நினைத்து நான் ஒளியிறதற்கு ஆயத்தமாகிற நேரங்கள் வரதான் செய்யும். கர்த்தர் உண்டாக்கி வைத்த அரிய சனையில 18 வருஷம் பெரும்பாலான சூழ்நிலைகளுக்குள்ளாக நடந்து தன்னுடைய ராஜ சிங்காசனத்தை நிலைப்படுத்தி, மேப்ல எங்க இருக்கு எருசலேம், எங்க இருக்கிறது இஸ்ரவேல் என்று தெரியாத அந்த தேசத்திற்கு ஒரு உருவத்தை கொடுத்து கர்த்தருடைய பணியை திறன்பட செய்து வந்தவனுக்கு சொந்த மகனே குழிப்பறிக்கிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. வேற யாரும் நமக்கு குழிப்பறிக்க வேண்டாம், நம்ம கூட இருக்கிறவங்க தான் குழிப்பறிப்பார்கள். இயேசுக்கு யாரோ குழிப்பறிக்கல, 12 பேர்ல ஒருத்தவன் தான் குழிப்பறிச்சான். அவரோடு கூட இருந்தவன் தான் குழிப்பறிச்சான். அவருடைய பணத்தை எல்லாம் கையில் வைத்து ட்ரெஷரராக இருந்தவன் தான் குழிப்பறிச்சான். நல்லா கவனிங்க. அவன் என்ன பண்ணுறான்? ஓடி போவோம். தாவீது சொல்லுகிறான், நாம் ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடி தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ஹல்லேலூயா. ராஜா இப்ப என்ன சொல்றாரு? ஓடுவோம், தேசத்தை விட்டு ஓடுவோம். இந்த அப்சலோம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதுக்கு நேரா கட்டுப்பாடு பண்றதுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா புரியும். 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, முதல் வசனத்தை பாருங்க. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகி அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். மோகம் வந்தால் என்ன வருது? ஏக்கம் வருது, வியாதி இல்லை, ஏக்கம் வருது. ஏக்கம் வந்த பிறகுதான் வியாதியாக இருக்கிறது. அடுத்தது சொல்லுது, அவள் கன்னியாஸ்திரியாக இருந்தால், அந்த காலத்தில் கன்னியாஸ்திரியாக இருக்கிறது பெரிய காரியமாக இருந்துச்சு போல, இன்னும் அப்படி தான். அவள் கன்னியாஸ்திரியாக இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா. கன்னியாஸ்திரியாக இருந்தால்
அடுத்தது என்ன சொல்லப்படுது? அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. ஆமென். வசனத்தெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நான் சுருக்கமாக நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஏன் அப்சலோம் தன் தகப்பனுடைய ராஜாங்கத்தை தன் வசமாக்க துடித்தான், வசமாக்கி கொண்டான் அப்படின்னு சொன்னால், தாவீதுக்கு நிறைய பெண்ஜாதிகள் இருந்தார்கள். அதில் ஒருத்திக்கு பிறந்தது தான் யார்? அப்சலோம். அப்சலோமுக்கு ஒரு அழகான தங்கை இருந்தாள். அவள் பேர் என்ன? தாமார். சொல்லுங்க பார்ப்போம். தாமார். தாவீதுனுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த ஒரு தருதலை இருந்துச்சு, அதுக்கு பேர் என்ன? அம்னோன். சொல்லுங்க பார்ப்போம். தாவீதுக்கு ஒரு தருதலை பிறந்திருந்துச்சு, அதுக்கு பேர் என்ன? அம்னோன். இந்த அம்னோன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், இந்த அப்சலோமுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் பார்த்தீங்களா, அம்னோனுக்கு அவள் என்ன வேணும்? தங்கச்சி தான் வேணும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த தங்கச்சி மேலே இவனுக்கு என்ன வந்துச்சான்? காதல் வரல, மோகம் வந்தது. அல்லேலூயா. மோகம் வந்த போது அவனுக்கு என்ன வந்துச்சு? ஏக்கம் வந்துச்சு. ஏக்கம் வந்த போது வியாதி வந்துச்சு. அவனுக்கு ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட் இருந்தான். 3ஆம் வசனம் பாருங்க. அம்னோனுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். ஹல்லேலூயா. சூப்பர் சிநேகிதன். பைபிளில் சில சிநேகிதர்கள்லாம் நம்ம படிக்கணும். தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் பேர் என்ன? யோனத்தான். ஹல்லேலூயா. யோனத்தானை குறித்து தாவீது சொல்கிறான், ஸ்திரீகளின் நேசத்தை பார்க்கிலும் யோனத்தானுடைய நேசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சான்? ரொம்ப அதிகமாக ஈர்ப்புடையாக இருந்துச்சு. உலகத்தில் எந்த நேசம் தான் ரொம்ப பெரிய நேசம்? ஸ்திரீகளின் நேசம். ஆமென். அல்லேலூயா. சோதரன். ஆனால் யோனத்தானுடைய நேசம் தாவீதுக்கு எப்படி இருந்துச்சான்? அதை பார்க்கிலும் மேலே இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்சலோம் 100க்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, சாப்பிட்டியாப்பா தாவீது ஃப்ரெண்டு, சாப்பிட்டியா, தூங்குனியா, எந்திரிச்சியா, என்னாச்சு, எங்கே இருக்கப்ப? அப்படி ஒரு நல்ல ஐக்கியம். இந்த அம்னோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் பேர் என்ன? யோனதாப். அவன் மகா தந்திரவாதி. ஹல்லேலூயா. தம்பி, ஃப்ரெண்டு தந்திரவாதியாக இருந்தால் நீங்கள் என்னவா இருக்கணும்? உடனே மந்திரவாதியாக மாறி ஏதாவது மந்திரம் தந்திரம் செஞ்சு அதை விட்டு என்ன பண்ணிடணும்? வெளியில் வந்துடணும். ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம உடனே என்னவா மாறிடணும்? நல்லவனாக அவனை விட்டு சமயத்தில் வெளியே வந்துடணும். பாவத்தோடு விளையாடக்கூடாது. அப்புறமே கட் பண்ணிடலாம். இந்த வருஷம் 12th முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அவனை எங்கே பார்க்க போகிறோம் நினைக்காத. ஆமென். அல்லேலூயா. உடனே கட் பண்ணு. பிசாசு உன்னுடைய ஆசீர்வாதத்தை திடுகிறதற்கும், ராஜகுமாரன் ஆகிய உன்னை கீழே தள்ளி உன்னை நாசமாக்குறதற்கும் கர்த்தர் ஒரு பிசாசு ஒரு யோனதாப்பை கொண்டு வந்து வைக்கிறான். அல்லேலூயா. இந்த யோனதாப் ஒரு ஐடியா கொடுத்தான். எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு ஐடியா கொடுத்தான். என்ன ஐடியா கொடுத்தான் தெரியுமா? என்னடா நீ இழைச்சிக்கிட்டே இருக்க? அட மாப்பிள்ள, சொல்ல வெக்கமாக இருக்குது. இருந்தாலும் நானும் எத்தனை நாள் தான் அப்படி சொல்லாமே இருக்கிறது? உன்கிட்ட சொல்கிறேன் மாப்பிள்ள, யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா. யாரும் இல்லை, கதவை பூட்டியாச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? நீ காரி துப்பிடாத என்ன? என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கா தெரியுமா, தாமார். ஆமாண்டா, செம்ம ஃபிகராச்சே. ஆமாண்டா, அவளை கண்டா எனக்கு என்ன வருது? மோகம் வருது. ஆமென். அல்லேலூயா. உடனே இந்த 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 யோனதாப் என்ன சொல்லியிருக்கணும்? சீ, அசிங்கமாக இல்லை உனக்கு? தங்கச்சி மேலே உனக்கு மோகம் வருதே, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த யோனதாப் என்ன சொன்னான் தெரியுமா? குட், சூப்பர், உனக்கு மோகம் வந்தது ரொம்ப நல்லது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ அவளை அடையணும், அவ்வளோதானே. நான் உனக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு, அப்பா எனக்கு தாமார் என் தங்கச்சியை அனுப்பி எனக்கு கொஞ்சம் என்ன சுட்டு கொடுங்க, பணியாரம் சுட்டு கொடுங்க. தாவீதுகிட்ட போய் சொல்கிறான். தாவீது உடனே என்ன சொல்கிறான்? அவன் வெகுளி, அவனுக்கு தெரியாது பார்த்தீங்களா? சரிப்பா, அதுதானே, இதுக்காகவா நீ மெலிஞ்சு போயிட்டுருக்க? தங்கச்சியை வர சொல்கிறேன். தாமாரை கூட உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் அவன் அறையில் போய் அடுப்பை மூட்டி என்ன பண்ணு, பணியாரம் சுட்டு கொடு. அழகாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்புறம் இதெல்லாம் மறைக்கலை பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் கரிசனை உள்ள தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவன் உடனே பாத்திரம்லாம் எடுத்துட்டு, அடுப்பெல்லாம் எடுத்துட்டு அண்ணனுக்கு பணியாரம் சுட்டு கொடுக்கறதுக்காக போகிறான். பணியாரம் சுட்டுட்டு இருந்தவளை பிடிச்சி அவளை என்ன பண்ணிட்டான்? அவன் கெடுத்துட்டான். வசனம் சொல்லுது, அவளை விரும்பினது போது இருந்ததை விட அவளை கெடுத்த பிறகு அவன் அவளை அதிகமாக என்ன பண்ணானா? வெறுத்தான். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அது ஒரு காலம் வரும்போது பயங்கரமான ஒரு வெறுப்பு அந்த காரியத்தின் மேல் நமக்கு என்ன பண்ணும், வரும். ஆமென், அல்லேலூயா. இப்போ வராது, ஒரு காலம், ஒரு சீசன் வரும். அப்போ ஏண்டா இந்த தாமாரை நம்ம தொட்டோம் கர்மம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சலித்து போகும். கர்த்தர் உன்னை உண்டாக்கினார்னா அது உன் வாழ்நாள் எல்லாம் உனக்கு இன்பமாக இருக்கும், அது உன் சந்தோஷமாக இருக்கும். நீதிமொழிகள் படித்து பாரு, சந்தோஷம் எப்படி இருக்குன்னு அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பிரசங்கி புஸ்தகத்தை எழுதுனது யார்? சாலமோன். அவனுக்கு எத்தனை பெஞ்சாதிகள்? 800 பெஞ்சாதிகள். நல்ல கவனி, எத்தனை பெஞ்சாதிகள்? 800, 700. எத்தனை வப்பாட்டிகள்? 300 பேர். அவன் தான் எழுதுனான், மாயை மாயை எல்லாம் மாயை. தம்பி, எழுதுனவன் PhD முடித்தவன். எத்தனை PhD? 700 PhD. அதுக்கு பிறகுதான் அடுத்தது ஒரு பருது உன்னத பாட்டு. ஹல்லேலூயா. உண்மையான நேசம் எங்கன்றதை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். மாயைன்னு எப்போ தெரியுதோ அப்போ தான் எது இன்பமான நேசன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரி, நீ பிடித்திருக்கிற உன் தேவன் அவர் மாயை அல்ல, அவர் உன்னை மார்போடு சேர்த்து உன்னை வாழ்நாள் முழுவதும் தாங்குகிறவர். ஒருவேளை மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டியா, பரவாயில்ல, கர்த்தரை சார்ந்து கொள்ளு. மனுஷன் மாயைன்னு எது தெரிஞ்சிச்சோ அதை கசந்து கொள்ளாத, கர்த்தர்கிட்ட கிருபையை கேளு. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நேசிக்காததுனால நான் செய்த தவறெல்லாம் எனக்கு மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. இப்போ தான் பாஸ்டர் தெரியுது 20 வருஷத்துக்கு அப்புறம், அதனால நான் இப்போ மாயைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இனி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போயிடாதுங்க. இவன் என்ன பண்ணா, அவளை வெறுத்தான். இந்த விஷயம் யாருக்கு போகுது? அவங்க அண்ணனாகிய அப்சலோமுக்கு போகுது. அப்சலோம் என்ன செய்யறதுன்னு தெரியல, ரத்தம்லாம் கொதிக்குதா. அவ தங்கச்சி வீட்டில் வந்து உட்காந்து கிழிந்து போன உடையோடு கெடுக்கப்பட்ட அந்த கோலத்தோடு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்சலோம் என்னன்னு கேட்குறான், சொல்றா, இந்த அம்னோன் என்ன பண்ணிட்டான், கெடுத்துட்டான். கெடுத்தது மாத்திரம் இல்லை, இப்போ என்ன வெறுக்கிறான், என்னை அடித்து அரண்மனையை விட்டு வெளியில் விளக்கிட்டான். அப்சலோம் அவனை பழி வாங்குறதற்காய் 4 நேரத்தையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் அப்சலோம் போய் தன் தகப்பனாகிய தாவீதுகிட்ட கேட்குறான், அப்பா, ராஜகுமாரர்களுக்கெல்லாம் நான் ஒரு நாள் விருந்து கொடுக்க விரும்புகிறேன், ராஜகுமாரர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். தாவீதும் சரிப்பா, என்ன விசேஷம்? இல்லை, சும்மா தான் ஒரு பார்ட்டிக்கு அம்னோனுக்கும் என்ன பண்ணப்பட்டுச்சு, அழைப்பு போணுச்சு. அல்லேலூயா. ராஜகுமாரர்கள் எல்லாம் தாவீதுனுடைய வீட்டில் போய் சாப்பிட அமர்ந்திருக்கும் போது அப்சலோம் எழுந்து அம்னோனை கொன்று போட்டான். அவன் மேல் இருந்த பழியை, தன் தங்கைக்கு அவன் செய்த துரோகத்தை, இழி செயலுக்கு அவனை பழி தீர்த்தான். அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு இது பிடிக்கல. தாவீது தன் குமாரனுக்காக அழுதான். அவன் அழுதது யாருக்கு பிடிக்கல? அப்சலோமுக்கு பிடிக்கல. அப்சலோம் செய்த குற்றத்துக்காக தாவீது அப்சலோமை கண்டித்ததினால் அப்சலோம் தன் தகப்பனை விட்டு பிரிந்து சில காலம் போய் வேறு தேசங்களில் குடியிருந்து பிறகு வந்து தன் தகப்பனுடைய அரியசனின் மேல் ஏற குறுக்கோளில் பிரயாசப்பட்டான். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் அப்சலோமுக்கு கோவம்னு? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்களும் ஒரு இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அப்சலோம் இப்போ தகப்பனாகிய தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும்போது அப்சலோமுடைய கை பலத்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அப்சலோம் செய்கிறதெல்லாம் வாய்த்தது. அவன் ஆளை கூட்டினா எல்லாரும் அவன் பக்கம் வந்துட்டாங்க. 30ஆம் வசனம் பாருங்க, 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவாய் ராஜ முகத்தை பார்ப்பதற்காய் ஜனங்கள் காத்திருக்கிற கொழுமண்டபத்திலே காத்திருக்கிற அந்த தாவீது ராஜா முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு எங்க நடக்கிறான்? மலைக்கு ஓடி போகிறான் ஒளிகிறதற்காக. யாருக்கு பயந்து? ஒரு மனுஷனுடைய சீசன் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் சீசன் இப்படி இருக்கலாம். அருமையான சகோதரியே, என்ன ஆக போதோ, என் வாழ்க்கை இப்படி போய்கொண்டே இருக்கேன்னு சொல்லி ஒரு ஏற்றத்தின் மேல் நீங்கள் ஏறிக்கொண்டிருக்கலாம். கவனிங்க, ஒரு வாழ்க்கை உங்களை ஏற்றத்துக்கு
உச்சத்துக்கு மேல் கொண்டு போய் கொண்டிருக்கலாம். எதிர்பாராத காரியங்கள் உங்கள் குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த உபவாச நாளின் 12வது நாளில் சொல்லுகிறார் ஆண்டவர், நீ முகத்தை மூடிக்கொண்டு ஏற வேண்டிய சூழ்நிலை வரும்போது முகத்தை மூடிக்கொண்டு ஏறிக்கொண்டே இரு. ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக்கொள், உன்னை அபிஷேகம் பண்ணி அழைத்தவர், உன்னை தூக்கி அரியசனை மேல் உட்கார வைத்தவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நீ விடுகிற கண்ணீரை அவர் மறக்க மாட்டார். நீ அழுகிற அழுகையை அவர் மறக்க மாட்டார். நீ சாப்பிடாம உட்கார்ந்திருக்கிற அவர் மறக்க மாட்டார். உனக்காக அவர் யுத்தம் செய்வார். சூழ்நிலைகளை கண்டு என் தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் தோல்வியா இருக்கட்டும். Let it be like that. Let the failures may conquer you. தோல்விகள் உன்னை ஒருவேளை பிரவாகித்து கொள்ளட்டும், உனக்கு மேலே அமர்ந்து விடட்டும். பயப்படாத, கலங்காத. தாவீது தன் முகத்தை நோக்கி மூடிக்கொண்டு தன் காலில் செருப்பில்லாமல், ராஜாக்கள் செருப்பில்லாமல் நடப்பது ஒரு பயங்கர பலத்த அவமானத்தின் அறிகுறி. காலில் செருப்பில்லாமல் முகத்தை மூடிக்கொண்டு தாவீது நடந்து போகிறான். ஹல்லேலூயா. அதோட பிசாசு தாவீதை விடலை. அவன் வாழ்க்கையில் இரண்டாவது அவன் சந்திக்கிற பயங்கர மோசமான சூழ்நிலையை நான் காமிக்கிறேன் பாருங்க. 31ஆம் வசனம் வாசிங்க. அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அகித்தோப்பேல் யாருன்னா ராஜதந்திரி. தாவீதோடு இருந்தாலும் தாவீதை பழிவாங்க துடிக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தாவீதை பழிவாங்க துடிக்கிறான்னா, தாவீது இவன் வீட்டுக்கு ஒரு தவறு செஞ்சான் பல வருஷத்துக்கு முன்னாடி. அதை இவன் ஒரு நாள் மறக்கல, மனசுலே என்ன பண்றான், வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. சில பேர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை எப்ப பழிவாங்களோ, ஏதோ நம்ம தவறுதலா சில காரியத்தை செஞ்சிருப்போம், ஞானம் இல்லாம சில காரியத்தை அவளை செஞ்சிருப்போம். அடிபட்டுட்டு ஓடுனா சர்ப்பம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. இந்த அகித்தோப்பேல் ராஜதந்திரி. ராஜா என்ன செய்யணும்னாலும் இந்த அகித்தோப்பேலை கூப்பிட்டு கேட்பார், ஒரு ஆலோசனை கேட்பார். என்னப்பா யுத்தம் வருது, என்ன செய்யலாம்? உடனே அகித்தோப்பேல் உடனே ஒரு ஐடியா கொடுப்பான். அந்த ஐடியா அவன் என்ன சொல்கிறானோ அது கரெக்டாக நடக்கும். அவ்வளோ ராஜதந்திரி, ஞானம் உள்ளவன். இப்போ யார் கூட சேர்ந்துட்டான்? தாவீதுனுடைய பாதப்படியில் உட்கார்ந்துருக்கிறவன் இப்போ யார் கூட போய் சேர்ந்துட்டான்? பிரச்சனை இப்போ ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு தாவீதுக்கு. ஹல்லேலூயா. பெத்த மகன் கட்டுப்பாடு பண்ணுறான். இப்போ அகித்தோப்பேல் வேற யாரோட சேர்ந்துட்டான்? தாவீதோட சேர்ந்துட்டான். அகித்தோப்பேலும் அப்சலோமோடு கூட என்ன பண்ணிட்டான்? சேர்ந்துட்டான். இப்போ தாவீதுனுடைய கெதி நம்ம மொழியில் சொல்லணும்னா அதோ கெதி. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவன், கர்த்தர் என் மேய்ப்பர் என்று பாடினவன், கர்த்தரை பார்த்து என் பட்சத்தில் அவர் இருக்கிறார்னு சொன்னவன், இப்போ அவனால் எதுவுமே சொல்ல முடியாது. அவன் நிலைமை மோசமாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அவன் கட்டளை இட்டானா அது அப்படியே நடக்கும். இப்போ அவன் வனாந்திரத்தில் போய் ஆற்றங்கரையில் ஒளிஞ்சிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே தாவீது ராஜா ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருக்கான். எருசலேமில் அப்சலோமுடைய கை என்ன பண்ணிடுச்சு? பலத்திருச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. தாவீதை விரும்புகிற எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த அகித்தோப்பேல் அப்சலோமோட கை கோத்துறக்கூடாது, கோத்தா தொலைஞ்சுது. ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஜெபம் பண்ணாங்களோ அதற்கு எதிராய் நடக்குது. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணோம் சோ வரக்கூடாதுன்னு, ஆனால் அவங்க தான் இன்றைக்கி ஏறி மேலே என்ன பண்ணியிருக்காங்க? உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அதற்கு எதிர்மறையான செய்திகளோ அதற்கு எதிர்மறையான காரியங்களோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது வாக்குத்தத்தத்தின் மேலே மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? உன் குடும்பத்தில் ஒரு அணையாத விளக்கு நான் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. தாவீதே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உனக்கு உண்டாக்கின சிங்காசனத்தில் தான் நீ உட்கார்ந்துருப்ப. இதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நடப்பதெல்லாம் எதிர்மறையாக நடந்தாலும் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. 3வது ரொம்ப மோசமான நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமை என்னும் பேருள்ள மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாக இடதுபுறமாக நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது சீமை. இவன் யார் தெரியுமா? சவுளுடைய குடும்பத்தில் உள்ளவன். கர்த்தர் அழித்த சவுலின் குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அந்த சீமைக்கு என்னன்னா, தாவீது தான் சீமையை என்ன பண்ணான், தாவீது தான் சவுலை என்ன பண்ணான், கொன்னான். ஆமென், அல்லேலூயா. தாவீது தான் கொன்னான், ஆண்டவர் இல்லை. தாவீது தான் அவன் கூடவே இருந்து குழி பறிச்சு சவுலை தள்ளிட்டான் கீழே அப்படின்னு சொல்லி இந்த சீமை தவறாய் புரிந்து கொண்டு 7ஆம் வசனம், சீமையை அவனை தூசித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. உங்களை பார்த்து ஒருத்தவன், நீங்களே இப்போ அப்சலோமுக்கு பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, காலில் செருப்பு இல்லாமல் ஓடுறீங்க. இப்போ செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அகித்தோப்பேல் யாரோட சேர்ந்துட்டான், அப்சலோமோட சேர்ந்துட்டான். செய்தி வேற ஒரு சைடில் வருது, நிலைமை வேற மோசமாக இல்லை. அப்போ எய்த்த மாதிரி சீமையை வர்றான், வந்து சொல்கிறான், பேலியாளின் மகனே நீ என்ன பண்ணு, தொலைந்து போ. ஹல்லேலூயா. தூசிக்கிறான். நல்ல கவனிங்க, தூசிக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தூசிக்கிறான். கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை தெரியாமல் தூசிக்கிறான். ஆமென். தாவீதுடைய சீசன் இப்போ எப்படி இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்கு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் சீசன் மோசமாக போயிட்டுருக்கா? நீங்கள் தலை ஆட்ட வேண்டாம், கையை உயர்த்தி காட்ட வேண்டாம். உங்கள் உள்ள அப்பாவை பார்க்கட்டும். உங்களுக்காக தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. Your season may be worst more than worst. Your season may be very pathetic. It may be very serious. That doesn't matter for God. தேவனுக்கு அது ஒரு காரியம் அல்ல. தாவீதே, நீ கொஞ்ச காலம் இந்த வழியாய் நீ நடக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இதை நடப்பிக்கிறார் என்றால், அடுத்த கட்டத்துக்கு நேராய் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கவில்லையா? உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லையா? பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் விலகி கொண்டே இருக்கிறதா? மரணத்தின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? பொல்லாப்பு உங்களை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறதா? அழுகையும் கண்ணீருமே உணவாக மாறிவிட்டதா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ முகத்திலே துணியை போட்டுக்கொண்டு நடக்கலாம். அப்சலோமோடு கூட அகித்தோப்பேல் சேர்ந்திருக்கலாம். சீமையை உன்னை தூசித்து கொண்டிருக்கலாம். அவன் சொல்கிறான், பேலியாளின் மகனே, மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. 8ஆம் வசனம், சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை யார் பேரை யூஸ் பண்ணுறான்? யார் பேரை யூஸ் பண்ணுறான்? கர்த்தர் பேரை யூஸ் பண்ணுறான். பாருங்க, சீமை கர்த்தர் தான் அவனை தொலைத்தார். தாவீதே, உன்னை கர்த்தர் தான் தொலைத்தார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தின் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இப்போ தாவீதுக்கே இவன் சொன்னோன்னா ஒரு டவுட் வந்துருச்சு. ஓ, அதனால தான் இப்படி நடக்குதோ? இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரியம் உண்டு, அதனுடைய பிரசங்கம் அல்ல, அதனால நான் அதை விட்டுறேன். கர்த்தர் தான் இதெல்லாம் நடப்பிக்கிறார் தாவீதுடைய வழியில். தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் இதெல்லாம் செய்கிறார். தாவீது துணிந்து செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் சில இமை பொழுது அவனை கைவிடுகிறார். ஆனால் சீமையை சொல்வதற்காக அல்ல. அல்லேலூயா. சீமையை சொல்லுகிற காரியம் அல்ல. உங்களை பார்த்து சில பேர் நியாய தீர்ப்பை உண்டாக்கலாம் உங்க மேல. நான் சொல்லுகிறேன், ரோமர்ல வசனம் சொல்லுது, ஒருவனும் உன்னை என்ன பண்ண முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருக்கும்னா கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பாரே தவிர ஒருத்தவன் கையிலையும் உன்னை நியாயம் தீர்க்க ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். யாருடைய சாபமும் உன் மேல உன் பிள்ளை மேலையும் வருவதில்லை. ஏன்னா உன் சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் அல்லவா, உன்னை விடுதலை ஆக்கி விட்டார் அல்லவா. ஆமென், அல்லேலூயா. அதை மாத்திரம் பாரு, கர்த்தர் உன்னை ரட்சித்ததை மாத்திரம் பாரு. சீமை பேசுறதெல்லாம் கேட்காத. தாவீதுக்கு ஒரு சின்ன கலக்கம். ஆமென், அல்லேலூயா. உடனே ராஜாவுடைய போர்ப்படையில் இருக்கிற அபிஷாய் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை
தூஷிப்பானேன், நான் போய் அவனை தலையை வாங்கி போடட்டுமோ என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறான் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் இந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறார். காலில் செருப்பு இல்லாமல் முகத்தை மூடிட்டு ஓடுறான். அங்கே செய்தி என்னன்னா, அப்சலோமோடு கூட அகித்தோப்பேல் சேர்ந்து கொண்டான். எதிராய் வருகிற சீமையை தூஷிக்கிறான் எல்லாருக்கும் முன்னாடி. ராஜா நாக்கு மேலே பல்ல போட விட முடியாது, ஆனால் கையில் கல்லெடுத்து வீசி சொல்கிறான், பேலியாளின் மகனே தொலைந்து போ. ஆனால் தாவீது அப்படியே ஓடிட்டு இருக்கான் பாருங்க. கர்த்தர் சீசனை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உனக்கு ஒரு சீசனை மாற பண்ணும்போது ஒருவனும் உனக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அது அப்சலோமாவே இருக்கட்டும், அது அகித்தோப்பேலாகவே இருக்கட்டும், அது ஒருவேளை யார அவனை 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 எதிர்த்து பேசுகிற தூஷிக்கிற சீமையாகவே இருக்கட்டும், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறார், சீசனை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோமா? 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீசன் மாற ஆரம்பிக்குது பாருங்க. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எப்படி இருந்துச்சாம்? அழகான வசனம், அப்படித்தானே? தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சாம். ஆமென், ஹல்லேலூயா. வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. தாவீதுடைய அரசனையில நிக்கிறதுக்கு முக்கிய காரணமே யாருதான்? அகித்தோப்பேல் தான். அகித்தோப்பேல் தான். அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. ஹல்லேலூயா. உண்மைதான். அகித்தோப்பேலுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை போல இருக்கிறது உண்மைதான். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், சில மாதத்துக்கு பின்னாடி உபவாசித்து ஜெபித்துட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார், மனு, நீ அழியணும்னு சில பேர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, நீ ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று உனக்கு சொல்கிறேன், அதெல்லாம் நினச்சி நீ பயப்படாத. நீ பயப்படுறதுக்காக நான் உனக்கு சொல்லலை, நீ தெரிந்திருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் உன் மேலே நான் வச்சிருக்கிற அபிஷேகம் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும், உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொன்ன போது என் அறைக்குள்ள ஒரு பெரிய பிரசன்னம் வந்து இறங்கினதை நான் உணர்ந்தேன். அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அகித்தோப்பேலின் வாக்குகள் ஒருவேளை தெய்வ வாக்காக இருக்கலாம், ஆனால் தெய்வ வாக்கை ஆண்டவர் அப்படியே திருப்புறாரு பாருங்க. எப்படி திருப்புறாரு பாருங்க. இங்கே பாருங்களேன், எப்படி திருப்புறாருன்னு உங்களுக்கு காட்டுகிறேன், பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தான் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக கர்த்தர் அப்சலோமின் வார்த்தை என்ன பண்ணாரு? 4ஆம் வசனம் 17:4. இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கு. எந்த வார்த்தை? அப்சலோம் அகித்தோப்பேல்கிட்ட போய் கேட்குறான், ஐயா ராஜதந்திரி, எங்கள் அப்பாவை இப்போ மேற்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? எங்கள் அப்பாவுக்கு நீ தான் ஆலோசனை கர்த்தனா இருந்த, உன் வாக்கு தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சு, இப்போ எனக்கும் நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் என்ன செய்யணும்? உடனே அப்சலோம் தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்துகிறான். அவன் சொல்கிறான், அவங்க அப்பா முழுவதும் நடந்துகிட்டே இருக்கிறான், இப்போ சோர்ந்து போயிருப்பான், அவன் இளைத்து போயிருப்பான், ஆத்தங்கரையில் உட்கார்ந்துருக்கான். ஆத்தங்கரையில் இடம்லாம் எப்படி இருக்கும்? நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும், யுத்தத்துக்கு நல்ல இடம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உடனேயே நம்ம யுத்தத்துக்கு கிளம்பி நம்ம படையெல்லாம் திரட்டிட்டு போனால் உங்கள் அப்பாவை ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கொன்றலாம், முறியடிச்சிடலாம். உங்கள் அப்பாவை மாத்திரம் இல்லை, அவனோடு இருக்கிற சேனையெல்லாம் முறியடிச்சிடலாம். சூப்பரான ஐடியா. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒன்று செஞ்சார் பாருங்க. யுத்தம் ஆத்துக்கரையில் நின்னா அப்சலோம் ஜெயிப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் யுத்தத்தை எங்கே மாத்துறாரு தெரியுமா? ஆற்றுக்கரைக்கு அப்புறம் இருக்கிற காட்டுக்குள் யுத்தம் நடத்த வைக்கிறார். ஆண்டவர் சூழ்நிலையே அப்படியே திருப்புகிறார். ஆமென், வாட் அ குட் காட். 2வது ஆராதனையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கே எதிரி ஜெயிப்பானோ அந்த யுத்த களத்தை ஆண்டவர் அப்படியே தூக்கி ஆற்றங்கரைக்கு அப்புறத்திலே கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீ கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். நீ அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்ததை கர்த்தர் மறக்க மாட்டார்.
நீ கர்த்தருடைய ஊழியக்காரர்களை போஷித்ததை கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்ததை கர்த்தர் மறக்க மாட்டார். களத்தை மாற்றுவார். உனக்காக களத்தை அவர் மாற்றுவார். உனக்காக களத்தையே அவர் மாற்றுவார். உனக்காக சூழ்நிலையே அவர் மாற்றுவார். நல்ல கையை தட்டுங்க, வீரமோடு கையை தட்டுங்க. உன் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். உன் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அப்சலோம் சொன்ன வாக்கு கரெக்டா இருந்துச்சு. அகித்தோப்பேல் சொன்ன வாக்கு கரெக்டா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கையை உள்ள விட்டு அப்சலோமின் மூளையை கொஞ்சம் டியூன் பண்றாரு. என்ன டியூன் பண்றாரு பாருங்க, வாசிங்க 14. அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கலாம் ஆர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது எப்படி இருக்கு தெரியுமா? உள்ளெல்லாம் கொதிக்குது, உடம்பெல்லாம் அவருடைய பிரசனத்தினால நிரம்பி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. தன்னை நம்புகிறவ அந்த தாவீது, கர்த்தரை நம்புகிற அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக கர்த்தர் அகித்தோப்பேல் மூலமாக சொல்லப்பட்ட நல்ல ஆலோசனையை திருப்பும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்கு யார் ஆண்டவர் பயன்படுத்தினாரு? ஊசா. சொல்லுங்க பாப்போம். ஊசாவால தான் லேசா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்பு சிஸ்டர், கர்த்தரை நம்பு பிரதர். யாரையும் நம்பாத. உன் புருஷனை நம்பாத, உன் பெஞ்சாதியை நம்பாத, உன் பிள்ளையை நம்பாத, உன் வேலையாட்களை நம்பாத, உனக்கு கை கொடுப்பேன்னு சொன்னவங்களை நம்பாத. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. நீ ஒரு நாள் சீர்கெட்டு போக மாட்டாய். கர்த்தரை நம்பு, உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. உன் சம்பளத்தை நம்பாத, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. உன்னை உயர்த்துவோம். தேவ பிரசன்னம் சபைக்குள்ளாக இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த 12வது நாள் உபவாச ஜெபத்தில் அவர் வல்லமையோடு இந்த இடத்துல இறங்கி வந்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அரண்மனையில் நடந்த விஷயத்தை ராஜாவுக்கு செய்தியாக வருது பாருங்க, செய்தியாக வருது. அது மாத்திரம் இல்லை, ஊசா மூலமாக கர்த்தர் எல்லாத்தையும் லேசாக திருப்பி விட்டுட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. நீ இரவோட இரவாய் எல்லாரும் ஆற்ற கடந்து எங்கே போயிருங்க? அக்கறைக்கு போயிருங்க. அக்கறையில் என்ன இருக்குன்னு சொன்னேன்? அக்கறையில் என்ன இருக்குன்னு சொன்னேன்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. காடு. ஹல்லேலூயா, சோத்திரம். அக்கறை பட்டு போயிட்டாங்க எல்லாரும். ராத்திரியோட ராத்திரி, நாளை காலையில் யுத்தம் நடக்க போகுது. அப்சலோம் தன்னுடைய படையோடு வந்து தன் தகப்பனுடைய தலையை அறுக்க போகிறான். ராஜ சிங்காசனத்தை தன்வசமாக்கி கொள்ள போகிறான். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அசிங்கத்தப்படணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டான். இன்னும் ஒன்று தான் பாக்கி. தாவீதுனுடைய தலையை அறுத்து கையில் எடுக்கணுன்றது அப்சலோமுடைய இதய துடிப்பு. ஹல்லேலூயா. யார் தலையை அறுக்க போகிறான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தலையை அறுக்க நினைக்கிறான் பாருங்க. அன்னைக்கே அவன் கதை முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் அக்கறைப்பட்டுட்டாங்க காட்டுக்குள்ள. இப்போ அப்சலோம் தன் படையை திரட்டிட்டு தாவீதுனுடைய படைக்கு மேலாக வந்து சேர்றான். தாவீதோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க தாவீதை பார்த்து, நீர் எங்களோடு உயிரோடு இருந்தாலே போதும். இந்த அப்சலோமை கொல்றது எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. இந்த படையை ஜெயிக்கிறது எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆனால் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் தோற்று போவோம். அதனால் நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம். நீ ஒளிமுக வாசலில் இரு, நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம். நீ காட்டுக்குள்ளே வர வேணாம், நீ வெளியில் நில்லு, நாங்கள் யுத்தத்தை நடப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் கூட நின்று உங்களை தூக்கி பிடிக்கிறவளை கர்த்தர் உண்டாக்குவார். துரோக கூட்டத்துக்கு முன்னாடி உங்களை 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 உங்கள் அழிவை பார்க்க துடிக்கிறவர்களுக்கு முன்பாக உங்களை தூக்கி பிடிக்கிறவளை கர்த்தர் வைப்பார். கவலைப்படாதுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவளை கர்த்தர் வைப்பார். உங்களுக்காக நிற்கிறவளை வைப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறவளை ஆண்டவர் வைப்பார். கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. யுத்தம் பயங்கரமாக நடக்குது. அப்சலோம் கழுதையின் மேல் ஏறி பயங்கரமாக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். காட்டுக்குள்ளே யுத்தம் பண்ணுறதுனால தாவீதின் சேனைக்கு காட்டுக்குள்ளே யுத்தம் பண்ணுவது சுலபமான காரியம். 18 வருஷம் தாவீது யுத்தத்தை பழகினதே எங்கே தான்? காட்டுக்குள்ளே தான். அல்லேலூயா. அவன் போர்க்களத்தில் யுத்தம் பழகினவன் அல்ல, தாவீது காட்டுக்குள் யுத்தம் பழகினவன். ஆமென். அப்சலோம் அரண்மனையில் சாப்பிட்டுக்கிட்டு ராஜ உடையை அனுபவித்து கொண்டு யுத்தத்தை தன் தகப்பன் சொல்லிக் கொடுக்க யுத்த பயிற்சி களத்தில் படித்தவன். ஆனால் தாவீதுக்கு பயிற்சி களம் கிடையாது. தாவீதுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு அவன் ராஜா,
18 வருஷம் தன் இளம் வயதிலே ஆடு மேய்த்தவன், தன் தகப்பனால் வெறுக்கப்பட்டவன், தன் தமையன்களால் வெறுக்கப்பட்டவன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவுடன் நாட்டு ராஜாவுக்கு எதிரியானவன், தலைமறைவாய் 18 வருஷங்கள் காடுகளுக்குள்ளேயும் மலைகளுக்குள்ளேயும் குகைகளுக்குள்ளேயும் ஒளிந்திருந்து பழகினவனுக்கு இது சாதாரண இடம். கர்த்தர் நீ பழகின இடத்துல உனக்கான யுத்தத்தை கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகளுக்கு பழக்கம் இல்லாத இடம், உனக்கு பழகின இடத்துல கர்த்தர் யுத்தத்தை வைப்பார். கவலைப்படாதுங்க. பழக்கம் இல்லாததில் நடத்துகிறாரே ஆண்டவர், இல்லை திராணிக்கு மேலே கர்த்தர் உன்னை சோதிக்க மாட்டார். உனக்குள்ளேயே சோதனையை தான் நீ அனுபவிக்கிறார். ஆனால் ஒரு நாள் நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. அப்சலோம் கோவேரி கழுதையின் மேலே ஏறி உட்கார்ந்து கருவாளி மரங்களுக்குள்ளாக இடுக்கில் புகுந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்சலோமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தலைமயிர் மிக அழகாய் நீட்டமாக இருக்குமா. அப்படி குதிச்சு குதிச்சு போகும்போது இந்த தலைமுடி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜா அப்படியே வரும்போது அந்த தலைமுடி என்ன பண்ணும், அப்படியே பறக்கும். அதை அப்படியே கேமரா பக்கத்தில் கொண்டு போய் காமிப்பான், அழகாக இருக்கும் பார்க்க. அப்படி தானே? அப்படி தான் அப்சலோமுடைய முடியை என்ன பண்ணுச்சு, பறந்துச்சு. அது சமவெளியில் பறந்துருந்தால் அழகாக இருக்கும். இப்போ எங்கே பறக்குது, கருவாளி மரத்துக்குள்ளே பறக்குது. ஹல்லேலூயா. பறக்க வேண்டிய இடத்துல தான் பறக்கணும். பறக்கக்கூடாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது, படுத்துக்கிட்டு கனவுல பறக்கக்கூடாது. கருவாளி மரத்தில் போய் தலை என்ன பண்ணிக்கிடும், மாட்டிக்கிடும். அப்சலோமுடைய தலை கருவாளி மரத்தில் போய் என்ன பண்ணிடுச்சு, மாட்டிக்கிட்டு. வசனம் வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். ஓடி வந்து சொல்கிறாங்க யோவாப்ட்ட, ஐயா நம்ம ராஜாவுடைய மகன் இருக்கிறார். ஏன்னா தாவீது யுத்தத்துக்கு போகும்போதே எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தான், எல்லா ஜனங்களுக்கும் அது தெரியுமா. மகனை கொன்றாதுங்கப்பா, அவன் ஏதோ தெரியாமல் சொல்கிறான், நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்ம ஜெயிக்கும்போது அப்சலோமை உயிரோடு விட்டுருங்க. ஆனால் யோவாப்புக்கு அவனை தீர்த்து கட்டணுன்றது என்னவாக இருந்துச்சு, அவனுக்கு ஒரு வெறியாக இருந்துச்சு, ராஜாவை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி. ஓடி போய் சொல்கிறாங்க படை தளபதிக்கிட்ட, அப்சலோம் மாட்டிக்கிட்டான், தலை கருவாளி மரத்தில் நிற்கிது, கீழே இறங்க முடியல, கழுது அவனை விட்டுட்டு நகர்ந்து போயிடுச்சு, தொங்கிட்டு இருக்கான். என்ன செஞ்ச, அவனை அடித்து, ஐயோ ராஜகுமாரன் மேலே நான் கையை வைக்க மாட்டேன். ஓடி வந்தான் யோவாப், அவனை அடித்து அந்த இடத்துல அவன் தலையை சிலசேதம் பண்ணி கொன்று போட்டான். ஹல்லேலூயா. சீசன் மாறி போச்சு. ஹல்லேலூயா. சீசன் மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்பட்டுச்சு ஆண்டவருக்கு, கொஞ்சம் நேரம். யுத்தத்தை மாற்றி வச்சாரு. ஆமென், ஹல்லேலூயா. உண்மை என்ன தெரியுமா, அகித்தோப்பேல் சொன்னபடி யுத்தம் நடந்துருந்துச்சுன்னா தாவீது ராஜாவாக இருந்திருக்க மாட்டான். கர்த்தர் யூசாய் மூலமாக காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். நான் சொல்லட்டா உங்களுக்கு, நான் ஒன்று சொல்லட்டா. இந்த அப்சலோம் என்ன தெரியுமா செஞ்சான், அப்சலோம் செத்து போனான் பார்த்தீங்களா, அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னான் பாருங்க அகித்தோப்பேல். அவன் ஆலோசனை எடுபடலைன்ட்டு கழுதைக்கு சேணம் வைத்து தான் சொந்த ஊரில் போய், நல்ல மனுஷன் சாவணுனால எங்கே போய் சாவறான் பாருங்க, சொந்த ஊரில் போய் தூக்கு போட்டு செத்து போனான். ஹல்லேலூயா. எனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ அழியணும்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு ஒரு விருந்தை உண்டு பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவன் இல்லாமல் இல்பொருளாய் ஆகி போவான். கர்த்தரோ உன் பட்சத்தில் நிற்பார். அது உன் வியாதி என்கிற எதிரியாக இருக்கலாம், அது இல்லாமல் போகும். ஆனால் நீயோ நித்தியமாய் வாழ்வாய். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சீசன் வரும்போது ஒருத்தவனும் உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்க முடியாது. கர்த்தர் விட மாட்டார். உன் சீசன் வரும்போது உன்னை தூக்கி வைப்பார். எந்த ராஜா காலில் செருப்பு இல்லாமல் மூஞ்ச மூடிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு போனானோ அதே ராஜா எக்கால சத்தம் கேட்க ஆடல் பாடல் சத்தத்தோடு திரும்பவுமாக எருசலேமுக்கு வந்தான். எந்த அப்சலோமுடைய கை ஓங்கி நின்றதோ அந்த அப்சலோம் காட்டிலே தலையில்லாத முண்டமாக மரித்து போனான். அவனை அப்படியே அங்கே வைத்து கல்லை போட்டு மூடிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தாவீதோ திரும்பவும் சிங்காசனத்தில் வந்து தன் கடைசி நாள் அவன் விருத்தாப்பிய பருவமாகி வயது முதிர்ந்தவனாகி அவனுக்கான சாவு நாள் வருகிற வரை அரண்மனையில் ராஜாவாய் வாழ்ந்தான். அவனுக்கு பிறகு அவன் மகனாகிய சாலமோன் அந்த இடத்துல வந்தான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. அவர் நம்ப பண்ணின வார்த்தைகளில் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார்.